ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா 3 கிலோ மைதா வச்சு எப்படி சூப்பரான பன் பரோட்டா சேர்ந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 3 கிலோ மைதா எடுத்துருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜக்கில் 300 ml பால் எடுத்துப்போம். ஸோ 1 கிலோவுக்கு வந்துட்டு 100 கிராமு, 3 கிலோவுக்கு 300 கிராம் பால் எடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 300 ml பால் எடுத்துருக்கிறேன். ஸோ இது கூடவே 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். அடுத்து இது கூட 30 கிராம் சுகர் போட்டுப்போம். சுகர் போட்டால் தான் உங்களுக்கு பரோட்டா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அதுக்காக தான் சுகர் போடுறது. ஸோ 30 கிராம் சுகரு, 10 கிராமு. ஸோ இப்போ இது கூட 45 கிராம் சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ 1 கிலோவுக்கு 15 கிராமு, 3 கிலோவுக்கு 45 கிராம். ஓகே, இப்போ 45 கிராம் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கிலோவுக்கு வந்துட்டு 400. ஸோ அப்போ 1 தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 தண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ சுகரு, சர்க்கரை, சால்ட்டு, முட்டை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ கையை வச்சோ இல்லை ஸ்பூனை வச்சோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை, பால், தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அப்போ தான் இப்போ கரைச்சா தான் கரையும், இல்லைன்னா அங்கங்கே சால்ட்டும் சுகரும் நிற்கும். அதுக்காக தான் இப்போயே நான் கரைச்சிக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு அதிகம் போகுமோ கம்மியாக போகுன்ற கவலையே வேணாம், கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவு மெஷர்மெண்ட் வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சாச்சு. ஸோ இப்போ இதை மாவில் யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். வச்சுருக்க மாவை சென்டரில் நல்லா இந்த மாதிரி குழியாக்கி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸரை இதுக்குள்ளே ஊற்றிட வேண்டியதா. வேறு கொஞ்சம் கூட நான் பேலன்ஸ் வைக்கல, கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெயிட் எனக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 2 கையை வச்சு இப்படி ஃபஸ்ட்டு தண்ணி, மைதா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஆல்ரெடி நான் ஒரு பரோட்டா வீடியோ போட்டிருப்பேன், அது நிறையா வியூஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய வெளியே இருக்கும் வர நம்புவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சால் அப்படியே அவங்களால ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் பண்ணி வீடியோ பார்ப்போம். சீக்கிரமாக 1K அடிக்கணும்னு பார்ப்போம் இந்த இயருக்குள்ளே. நானும் டார்கெட் வச்சுருக்கேன். ஹெச்சி முடியுமான்னு தெரியாது, பட் ட்ரை. ஸோ இப்படி நல்லா கொண்டு சேர மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு வரமாவு எல்லாத்தையும் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நல்லா மிக்ஸ் பண்ண தொடங்கணும். மைதா, வரமாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டேபிளில் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பேசனில் இருக்க மைதாவை இது கீழே போட்டுப்போம். இப்போ தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும். இப்போ கீழே போட்டுட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா ரெஸ்டிங் டைம் விடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான பரோட்டா வரும், இல்லைன்னா ஓரளவு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெஸ்டிங் டைம் வரீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு பரோட்டா நல்லா வரும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ராவோ எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும்.
யாருமே உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் சொல்லி தர மாட்டாங்க, நான் சொல்லுறேன் பார்த்து கற்றுக்கிட்டுமேன்றதுக்கு. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு நான் மிக்ஸ் பண்ண தொடங்கி. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். எங்கேயுமே எக்ஸ்ட்ரா தண்ணியோ கீழே ஒட்டவோ கையில் ஒட்டவோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டில் வந்து அதாவது வித்தியாசம். ஸோ இப்போ நல்லா இதை உருண்டி ஆக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் விடுவோம். அடுத்தது என்ன செய்யணும், மூடி போட்டோ இல்லை ஏர் பண்ணி விட்டோ ரெஸ்டிங் விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எப்படி பேடாக பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பால் பிடிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழைச்சி பிடிச்சி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிக்கணும். மாவை எடுத்துட்டு நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சாச்சு எல்லாத்தையும். இப்போ வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை இனி ரெஸ்டிங் விடணும். ஆயில் நல்லா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஆயில் நல்லா மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஆயில் வந்துட்டு ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லா ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி வைக்க வேண்டியதுதான். இந்த ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் விட்டுட்டு 10-20 நிமிஷம் ரெஸ்டிங் விட்டுட்டு அடுத்தது நம்ம எப்படி வீசுறது பார்ப்போம், எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நல்லா ஆயில் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினா மட்டும்தான் வீசும்போது உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக வரும். அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம இதை எடுத்து வச்சு மேலே துணியை போட்டு மூடி வச்சிடும். கொஞ்சம் நேரத்துக்கு துணியோ கவரோ இருந்தால் அதை போட்டு மூடி வச்சிட வேண்டியது. ஸோ இப்போ இப்படியே கவரை வச்சு நான் மூடிக்கிறேன். உங்கள்கிட்ட துணி இருந்தாலும் சரி ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ரெஸ்டிங் வேணும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இதை இந்த மாதிரி சைடில் தேய்ச்சிக்குவோம் போகும் போல். ஸோ இந்த மாதிரி எப்போயும் சைடில் தான் தைக்கணும், எப்போவும் சொல்கிறது தான். சைடில் ஃபஸ்ட்டு நல்லா தின்னாக செஞ்சுக்கிட்டு லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு 4 விரல் கீழே இந்த 4 விரல் மேலே. ஸோ இந்த மாதிரி வீசி எடுத்துப்போம். அழகாக ஒரு ஸ்லோ மோஷனில் பாருங்கள், ஒரு பொறுமையாக எடுப்பேன் இருக்கும் எடுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வீசிட்டு இப்போ லைட்டாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதை எடுத்து இப்படியோ போட்டு இந்த இதை எடுத்து இப்படியோ போட்டு பிரிச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ இதை இங்கே கொண்டு வந்துட்டு இப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ சென்டர் வச்சிங்கன்னா சைடில் ஒட்டி வந்துடும். ஸோ சேம் ரொட்டீன் கூட காட்டுறோம் பாருங்கள். எப்பவும் கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு உருண்டையில் எப்பவும் தேய்ச்சி விடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சைடில் தான் நல்லா தேய்ப்பேன், சென்டரில் என்றைக்குமே தேய்க்க மாட்டேன். சென்டரில் அது ஆட்டோமேட்டிக் தெரியும். ஸோ இப்போ லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு எப்பவும் போல் உண்மையாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வீசினீங்கன்னா வீசுவோம் பூ போல் பறந்துக்கிறோம். ஒன்றுமே அவ்வளோ பெரிய கஷ்டமே கிடையாது, பழக வந்துடும். ஃபஸ்ட்டாக பண்ணுறாங்க சும்மா வீட்டில் துணியை வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஈஸியாச்சு. ஸோ இப்போ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது இங்கே எடுத்து போடுறோம், இது எடுத்து இங்கால போடுறோம், இங்கே ஒரு அழுத்திட்டு இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஸோ இதை வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு
எடுக்கிறீங்க, கீழே வைக்கிறீங்க. இப்போ அது விட்டால் சைடில் வந்துடும். ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து போகிறோம். இங்கே அப்படியே தூக்கி போட்டுட்டு திருப்பி வச்சுட்டு சென்டரில் வச்சு ஒரு அவுட்டு. அவ்வளோதான். ஸோ அப்படியே உப்பி வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏர் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உப்பினாலே போதும். ஏர்னா தான் பண்ண மாதிரி ஒரு மாதிரிலாம் கிடையாது. குக் பண்ணுறதே பண்ண மாதிரி நல்லா உப்பியே வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ தவாலாம் ஆயில் நல்லா போட்டுப்போம். ஆயில் நல்லா போட்டால் தான் நல்லா மேலே ஒரு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனில் வரும். ஸோ அதுக்காக தான் ஒரு பன் பரோட்டா பொறுத்த வரைக்கும் நல்லா ஆயிலில் தான் போடுவாங்க. ஸோ இப்போ ஆயில் போட்டுட்டு பரோட்டாவை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம்னா போதும். வேறு எதுவுமே செய்யறவங்க இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன வட்டமாக எடுத்துகிட்டு அது கொண்டு போய் தவாவில் போட வேண்டியது. ஸோ இப்போ தவாவில் போட்டுக்க வேண்டியது. இல்லை நான் வந்துட்டு உங்களுக்கு உப்பி வரணும்னு அவசியம் இல்லை. சுத்தம் போதே சைடில் உப்பி வந்துடும் எப்படி பார்த்தாலும். ஸோ இப்போ இந்த மாதிரி சைடில் அழுத்தி விட்டுட்டு பார்த்தீங்களா தெரியும். அந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு தவாவில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான். எல்லாத்தையும் அழுத்தி தவாவில் போட்டு காட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதாக லைட்டாக. நம்ம கீழே போட்ட ஆயில் தான் சைடில் போயிடுச்சு ஆல்மோஸ்ட். அதனால தான் இப்போ மேலே லைட்டாக ஆயில் போடுறது. ஈச் சைடு 2 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ சைடை திருப்பி எடுப்போம். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுவே புதிய கடாயாக இருந்தால் இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி தவாவில் படும்போது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் தான் வரும். இப்போ நிறைய இந்த மாதிரி திருப்பி எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் எந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குன்னு நம்ம பரோட்டா. ஸோ இப்போ இந்த சைடும் 2 மினிட்ஸ் விட்டுட்டு அடுத்தது எடுப்போம். எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டுப்போம். அவ்வளோதான் ரெடி ஆகிடும் நம்மளோட பரோட்டா. வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குன்றது. ஸோ 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து அடிச்சுப்போம். இப்போ நல்லா அடிச்சு எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான பன் பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.